ஹாய் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். அன்றைக்கி சாட்டர்டே சடனாக பிளான் பண்ணி வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு தான் போனோம். ஃப்ரைடே நைட்டு நல்ல மழை இங்கே. சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக இருந்துச்சு. பீச்சே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே பீச்சில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் சரியாகவே அதுக்கான டைமே ப்ராப்பராக எங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீச்சில் நிறைய கூட்டமே இல்லை. நல்லா இருந்துச்சு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அதனால் நிறைய பிக்ஸை நாங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் மை 6th vlog. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ எனக்கு 20 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த வீடியோவில் இதை மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. லேட்டராக நான் இந்த வீடியோவை பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஹாப்பியான மெமரியாக இருக்கும். ஈவினிங்க்கு மேலே தான் இந்த குட்டி குட்டி நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வரும். அன்றைக்கின்னு பார்த்து டே டைம்லேயே எல்லாமே வெளியே வந்துட்டு இருந்துச்சு. நிறைய வாட்டி அதை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன், ஆனால் முடியவே முடியாது. அன்றைக்கும் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. லன்ச் டைம் வந்துருச்சு, நல்லா பசி. A2Bக்கு தான் போனோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மீல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கு இந்த சூப் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. நான் என்னோடய ஃபேவரட் பிசிபெல்லாபாத். அதை எனக்கு ஒன்று பிசிபெல்லாபாத்தும் ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக A2Bயில் பார்த்திங்கன்னா மீல்ஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் ரைஸ் தான் கொடுக்குறாங்க. 2 பேர்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா ஃபில்லிங்காகவே இருக்குது. லன்ச்லாம் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ஷாப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூடியோக்கு தான் போயிருந்தோம். இந்த வாட்டி ஜூடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கோடர் செட் பார்த்திங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் அப்போ தான் ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஸ்லிப்பர் செக்ஷன் போயிட்டு ஸ்லிப்பர் பார்க்கலான்னு போயிட்டோம். என்கிட்ட அவ்வளோவா ஸ்லிப்பர்ஸ் இல்லை. ஃப்ளாட்ஸும் இல்லை. என்கிட்ட அதிகமாக ஷூஸ் தான் இருக்குது. இந்த வாட்டி ஸ்லிப்பர் மாதிரி வாங்குவோன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே செட் ஆகிற மாதிரியே தெரியல. அதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஜூடியோவில் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இதுதான் நான் செலக்ட் பண்ணேன். இதோட ஒரு 2-3 சேர்த்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம். நான் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை செலக்ட் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா இருந்துச்சு, க்ராக்கஸ் மாதிரி. அப்படியே ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஷாப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவங்களுக்கும் ஷாப் பண்ணிவிட்டு எல்லாம் பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வழியில் இந்த ஃப்ரூட் பார்த்தோம். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதை வாங்கிட்டு வெயிட் பண்ண முடியல சாப்பிட. உடனே வாஷ் பண்ணி சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் ரொம்ப ரேராக தான் டீ குடிப்போம். நான் அம்மா வீட்டுக்கு போனால் டெய்லி டீ குடிப்பேன். ஆனால் ஹஸ்பண்ட் கூட இருக்கப்போ டீ குடிக்கவே விட மாட்டாங்க. டீ தூள் வாங்கி வச்சா கொஞ்ச நாள் கழித்து அது கெட்டு போயிடுது, வீணாக வேஸ்ட் ஆகுது. அதனால இன்றைக்கி இந்த மாதிரி சேஷே மாதிரி வாங்கிப்போம், என்னைக்காச்சும் தானே குடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த 5 rupees சேஷே தான் வாங்கினோம். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டீ குடிச்சிட்டா அதை ஃபில்டர் பண்ணுற அந்த டீ வேஸ்ட்டை ஒன்ஸ் நீங்கள் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு அதை போட்டுருங்க. பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும். டின்னர் டைம் வந்துருச்சு. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சேமியா தான் செய்ய போகிறேன். இந்த வாட்டி சேமியா கூட முட்டை சேமியா செய்ய போகிறேன். சேமியா நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது கூட இந்த முட்டையை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு முட்டையை செப்பரேட்டாக நம்ம சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா கம்பு சேமியா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை.
ஸோ சேமியா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த நடுவில் கேப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் சென்டரில் வந்து நம்ம எக்கை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எக்கை நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்து ஃபைனலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேமியா டேஸ்ட் வைஸ் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. இதோட நான் புதினா லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா தான். அதுவும் சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.